22ஆம் வசனம், நான் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நாம் ஒன்றா இருக்கிறது போல அவங்க ஒன்றா இருக்கணும். இது தடை என்னன்னு நான் பார்க்குறேன். என்னடா நீங்கள் ஒன்றா இருக்க முடியல, நாம் இருக்க போல அவங்க ஏன் இருக்க முடியல, ஏதாவது தடை இருக்கா பிரச்சனை? நான் ரொம்ப சிந்திக்கிறேன் ஆண்டவரே, அலசி பார்க்குறேன். எனக்கு ஒன்று கிடச்சிட்டு என்ன, நீங்கள் எனக்கு ஒரு மகிமை தந்திருக்கீங்க, அந்த மகிமை அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், நீங்கள் எனக்கு தந்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே, பிதாவே, நீங்கள் எனக்கு முள்முடி தந்தீங்க சிரசில், அது பிரச்சனை இல்லை. இவங்களை நேசித்ததுனால நானும் நேசிக்கிறேன், அதுதான் நான் முள்முடி ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு தந்த அந்த மகிமை கிரீடத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன். முள்முடியை நான் எடுத்துக்கிறேன், கிரீடத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை உங்களுக்கு தர அவர் ஆண்டவரோடு அங்கு பேசி கொண்டிருக்கிறார். அதை பணிவோடு அன்போடு வாங்கி கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா.